ஜெயந்தி தன்னுடைய கணவர் எப்பவும் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய பார்த்தா. அது வெறுமையா காட்சி அளிச்சது. வீடு வெறுமையா இருந்துச்சு. பேங்க்ல பணம் ஏராளமா இருந்துச்சு. ஆனா இனிமையான நினைவுகள் இல்ல. ஜெயந்தியும் அவ கணவரும் ஒருவரையொருவர் அதிகமா நேசிச்சாங்க. அவங்க நிகழ்காலத்துல வாழ்றத விட எதிர்காலத்துக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறதுலேயே குறியா இருந்தாங்க. அவங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயையும் கவனமா சேமிச்சு வச்சாங்க. விடுமுறைக்கு சுற்றுலா போறது கிடையாது. விழாக்கள் கொண்டாட்டங்கள் எதுவுமே கிடையாது. அப்புறமா பயணிக்கலாம், அப்புறம் என்ஜாய் பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. எதிர்காலத்துல நாம பாதுகாப்பா இருக்கணும், வசதியா வாழணுங்கிறதுக்காக நிகழ்காலத்துல எதையுமே வாங்காம எதிர்காலத்துக்காக சேமிச்சாங்க. ஆனா எதிர்காலம் அவங்களுக்கு வேற ஒரு திட்டத்தை வச்சிருந்துச்சுது. திடீர்னு எதிர்பாராத விதமா ஜெயந்தியோட கணவர் இறந்து போயிட்டாரு. ஜெயந்தி தனிமையில வாடுனா. கணவர் இல்லாம எந்த பயணமும் மேற்கொள்ள அவ விரும்பல. அவ வாங்க நினைச்ச பொருட்கள், அனுபவிக்க ஆசைப்பட்ட கொண்டாட்டங்கள் எல்லாமே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. பணமும் இருக்குது. ஆனா அவளுக்கு மனசு இல்ல. எல்லாத்தையும் கணவனோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா. இப்போ கணவன் இல்ல. நம்மில் பலர் நிகழ்காலத்துல வாழாம எதிர்காலத்தை நினைச்சு அதுக்காக திட்டமிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமிக்கணும், அது நம்முடைய கடமை. ஆனா நிகழ்காலத்துல எதையுமே பண்ணாம, எதையுமே அனுபவிக்காம எதிர்காலத்தை மட்டுமே நினைச்சு வாழ்ந்தோம்னா அது விவேகமான செயல் இல்ல. இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. ஏக்கங்களாலும் எதிர்பார்ப்புகளாலும் மட்டுமே அதை நிரப்பாம இனிமையான அனுபவங்களாலும் பயணங்களாலும் கொண்டாட்டங்களாலும் நம்ம வாழ்க்கைய சிறப்பாக்குவோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு இயேசுவும் கேக்குறாரு. நீங்க வாழ்ற இந்த தருணத்தை சந்தோஷமா வாழுங்க.